அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம லாஸ்ட் டாபிக் வந்து க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் வந்து பார்த்தோம். இந்த டாபிக் நம்ம பால் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பால் நெக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 34 சைஸுக்கு பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கவனமாக பாருங்கள். நம்ம பொறுமையாக வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கான ஆலில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 34 சைஸு கழுத்துக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஹைட்டு 13.5 இன்ச்சு, ஷோல்டர் டோட்டல் லென்த்து 13 இன்ச்சு, அப்பர் செஸ்ட்டு 32.5, மிடில் செஸ்ட்டு 34 இன்ச்சு, இடுப்பு 29 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 11 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு, பேக் நெக்கு 8 இன்ச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 34 சைஸ் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் இருக்கிற பிட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் எடுத்துங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோல்டிங் சைட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பிசுறுக்காக ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் டேப் வச்சு 1.5 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுங்க. இந்த பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு நம்ம எடுக்கிறது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறது. நம்ம ப்ளவுஸ் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13.5 இன்ச் வருது. 13.5 இன்ச் அந்த பாட்டம் லைன்லேருந்து வைங்க. வச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், அரைஞ்சு கட்டிங்க்கு வந்து ஒரு மார்க்கும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி லைன் போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணோம். நமக்கு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வருது. 13ல் பாதி உங்களுக்கு 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து மெஷர் பண்ணுங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நமக்கு 5.25 இன்ச்சு வரும். ஸோ அந்த 5.25 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டரோட அளவு. இது நம்ம இந்த 1.25 இன்ச்சு நம்ம இங்கே கம்மி பண்ணி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் இறக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுங்க. அடுத்தது ஸ்லீவ் ஹோல் ரவுண்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வருது. 11ல் பாதி உங்களுக்கு 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட மார்க் வந்து நம்ம பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 32.5 இன்ச் வருது. 32.5ல 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். அந்த 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை இந்த மாதிரி ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து பாடி லூஸ்க்காக அரேஞ்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 34 சைஸ்னால உங்களுக்கு அரேஞ்சு மார்க் பண்ணாலே போதும். அந்த அரேஞ்சிங்க மார்க் பண்ணீங்களா, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சுக்கு சைடுக்கு வந்து எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் கழுத்து வந்து மார்க்கிங் பண்ணோம். பாருங்க இந்த இடத்துக்கு நம்ம மார்க்கிங் பண்ணோம். இது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 6ல் போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32.5. 32.5 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.41 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.25 இன்ச் வரும். 2.25 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1/4 இன்ச்சுக்கு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணோம். நமக்கு பேக் நெக் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருது. அந்த 8 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 2.25க்கு அந்த இடத்துல இருந்து 8 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து 2.25 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2.25 வந்தது, 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 2.5 இன்ச்சு வந்துச்சு. அந்த 2.5 இன்ச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக தான் இருக்கணும் எப்பவுமே கழுத்துக்கு. அதனால இந்த விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு மார்க் பண்ணிட்டு அதை வந்து லைன் போட்டுக்குங்க.
நீங்கள் இந்த மாதிரி அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டுருங்க. எப்பவுமே அது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்கில் தான் இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நல்லா பாருங்க. இந்த இடத்துல நார்மலா வந்து நமக்கு ரவுண்ட் நெக் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல வந்து கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணுவோம். நம்ம வந்து கட்டிங் வந்து இன்னைக்கு கட்டிங் தான் நம்ம பண்றோம். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுண்டு அந்த கர்வ் வந்து நம்ம பண்ண வேண்டியதில்ல. டைரக்ட்டாவே இப்படியே நம்ம இதுல வந்து கட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம இடுப்பு மார்க்கிங் வந்து நம்ம எடுக்கணும். நமக்கு இடுப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 29. 29 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 7.25 வரும். 7.25 அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு இந்த மாரி மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச் வந்து டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது இப்ப நம்ம இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் வந்து டாட் எடுத்தது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச் வந்து நம்ம பாடி லூஸ்க்காக எடுத்தது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடி எக்ஸஸ்க்காக விட்டது. இந்த பக்கமும் உங்களுக்கு அந்த பாடி எக்ஸஸ்க்காக விட்டது. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து போட்டுக்கங்க. ஒரு லைன் வந்து இந்த மாரி ஸ்கேல் வச்சு போட்டுக்கங்க. அங்கிருந்து மெஷர்மென்ட் டேப் வச்சு ஒரு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணுங்க. 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு பாருங்க. இந்த அளவு வந்து நீங்க மெஷர் பண்ணணும். இந்த 5 இன்ச் வருது. 5ல பாதி உங்களுக்கு 2 1/2 இன்ச்சு. 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி அந்த 2 1/2 இன்ச்ச இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. இத வந்து நம்ம இப்படி கர்வா வந்து பிரெஞ்ச் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஃப்ரீ ஹேண்ட்ல கூட நீங்க டிரா பண்றா கூட நீங்க பண்ணிக்கலாம். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஸ்கேல் வச்சு நீங்க கரெக்ட்டா அந்த கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இந்த மாரி டிரா பண்ணிக்கங்க. இது நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வருது. அந்த ஆர்ம் ஹோலோட சுற்றளவு நம்ம கரெக்ட்டா வருதான்னு சொல்லிட்டு நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த மாரி டேப்ப வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ்ல கரெக்ட்டா அளந்துட்டே வாங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்க. பாருங்க, நமக்கு 7 1/2 இன்ச் வருது கரெக்ட்டா. 15ல பாதி 7 1/2 இன்ச். நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைடுக்கு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடுப்பு வந்து மார்க் பண்ணீங்க இல்லையா? இந்த 1 இன்ச் டாட்டு, அந்த டாட் பாயிண்ட்டுக்கும், அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்டுக்கும் வைங்க. பாருங்க, நமக்கு 8 1/2 இன்ச் வருது. 8 1/2ல வந்து பாதி உங்களுக்கு 4 1/4 இன்ச் வரும். 4 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மிடில் செஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 34. 34 4ஆ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 1/2 இன்ச் வரும். 8 1/2 இன்ச்ச இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு உங்களுக்கு 8 1/2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கங்க. இப்படிதான் வந்து உங்களுக்கு டாட் வந்து எடுக்கணும். இது வந்து பேக் சைடோட சென்டர் டாட்டு. எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு மார்க்கிங் வந்து முடிஞ்சது. அடுத்தது நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிசுற வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்றோம். அதனால அந்த லைன்லயே அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. அந்த கர்வ் வந்து நமக்கு வராது. அது வந்து ரவுண்ட் கழுத்துக்கு தான் அந்த மாரி வரும். கழுத்துக்கு இந்த மாரி கட் பண்ணிடுங்க. கட்டிங் லைன் நம்ம வந்து போட்டிருப்போம். அந்த கட்டிங் லைன்லயே கட் பண்ணிடுங்க. நீங்க வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்காக பொறுமையா வந்து நம்ம சொல்லி தரோம். நீங்க கவனமா பாருங்க. கவனமா பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணுங்க. உங்களுக்கு அளவு வந்து கரெக்ட்டா வரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கட் வந்து போட்டுக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு அர்க்கட் வந்து போட்டுங்க. இந்த இடத்துல ஒன்று. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வெட்டினது வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்படிதான் வந்து உங்களுக்கு பாக்கழுத்து வந்து வரும். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். நம்ம பேக் சைட் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா உங்களுக்கு பேக் சைட் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து துணி ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஸ்லீவ் வந்து முதலே வந்து கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபோல்டிங் சைட் வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பிசுருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவு ஃபோல்டிங்காக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் லென்த்து, அதாவது கை இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச் வருது. 6 இன்ச் இந்த பாட்டம் ஃபோல்டிங்லேருந்து வச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. கட்டிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை வந்து லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்லீவோட சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் வருது. 11ல் பாதி 5.5 இன்ச் வரும். 5.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து வச்சு மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு ஆமோலோட சுற்றளவு வந்து நமக்கு 15 இன்ச் வருது. 15ல் பாதி உங்களுக்கு 7.5 இன்ச் வரும். 7.5 இன்ச் அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து வச்சு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மைனஸ் இங்க பண்ணீங்க இல்லைங்களா, இங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணதையும் அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்டையும் நீங்க மெஷர் பண்ணுங்க. நமக்கு 6.5 இன்ச் வருது. 6.5ல் பாதி 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 3.25 தான் இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு நீங்க மெஷர் பண்ணணும். பாருங்க 3.25 இதுதான் நமக்கு ஸ்லீவோட மிட் பாயிண்ட். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி லைன் வந்து போட்டுருங்க. அடுத்தது நம்ம வந்து பாருங்க இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க இந்த 1 இன்ச் வந்து கம்மி பண்ணோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டையும் அந்த ஃபோல்டிங் இருக்கிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கர்வ் வரையறக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வைங்க. உள்ள வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம போட்டோம் தெரியுங்களா, இந்த 1/2 இன்ச்சு இந்த 1/4 இன்ச்சு பாயிண்ட். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கர்வா வந்து நம்ம டிரா பண்ணணும். இந்த மாதிரி கர்வ் வந்து டிரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சுக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே கர்வா வந்து நீங்க கொண்டு வரணும். அடுத்தது இங்க பாருங்க இந்த சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வந்து பார்த்தீங்கன்னா லைன் போடணும். இந்த மாதிரி லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஆர்ம் ஹோலோட அளவு வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. நமக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா 7.5 இன்ச் வரணும். ஆர்ம் ஹோலோட அளவு 15. 15ல் பாதி உங்களுக்கு 7.5 இன்ச்சு. பாருங்க உங்களுக்கு எக்ஸாக்டா 7.5 இன்ச்சு கரெக்டா வருது பாருங்க. அப்போ நம்ம மார்க் பண்ணது வந்து கரெக்டானது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிசுரை வந்து கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கர்வ் இருக்கு பாருங்க, அந்த கர்வ்லயே வந்து கட் பண்ணுங்க. இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு கூட போடலாம். அது வந்து எப்படி போடுறதுன்னு அதுவும் உங்களுக்கு சொல்லி தரோம்.
இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கூட அந்த கர்வ் வந்து கரெக்டாக போடுவீங்க. அதுக்காக தான் அந்த வெளியே 6 இன்ச்சு உள்ள 4 இன்ச்சுன்னு அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம வந்து அந்த கர்வ் வந்து ட்ராப் பண்ணுறது. உங்களுக்கு அது வந்து மாறி போகாது, கரெக்டான அளவாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு அந்த கவர் வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் உங்களுக்கு கவர் தட்டு எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்கட் வந்து போட்டுக்குங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் போட்டுங்க. பாருங்க நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பொறுமையாக சொல்லித்தரோம். நம்ம அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம வீடியோவை எடுக்கிற மோட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும்போது பார்க்குற உங்களுக்கும் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்காக தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போடுறோம். நாளைக்கு ஃப்ரண்ட்டும் பட்டியும் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத இதே மாதிரி நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.